ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி பேங்கை தவிர மற்ற எல்லா செக்டருமே பாசிட்டிவில் தான் இருக்குது. நிஃப்டி 50 ஒரு 75 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 204 பாயிண்ட்ஸும், நிஃப்டி ஐடி 354 பாயிண்ட்ஸும், பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 445 பாயிண்ட்ஸும் ஏற்றிருக்காங்க. நிஃப்டி பேங்க் மட்டும் 48 பாயிண்ட்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் இன்றைக்கி பார்க்கும்போது மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து 3333 கோடிக்கு விற்றுருக்காங்க. எஃப்ஐஎஸ் டிஎஸ் பார்த்தீங்கன்னா 553 கோடிக்கு விற்றுருக்காங்க. எஃப்ஐஎஸ் 3033 கோடிக்கும், டிஎஸ் வந்து 553 கோடிக்கும் விற்றுருக்காங்க. இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. சுஸ்லான் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு 4 ஹவர் 8 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருந்தேன். ஒரு 40 ரூபா தாண்டி போச்சு. அதில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ 41 ரூபாவில் ப்ராஃபிட் புக் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. ஸோ நிறைய பேர் இந்த ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து சுஸ்லான் எனர்ஜி இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்டேட் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 14.21 crore ஷேர் வந்து இதில் மே மந்தில் அடிஷ்னலாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது குவான்டிட்டி சொல்கிறேன், 14.21 crore ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 30.81 crore ஷேர் வந்து வச்சுருந்தாங்க ஏப்ரல் 30 அந்த டேட்டா படி. இப்போ மே 31 பார்க்கும்போது அவங்கள்ட்ட டோட்டலாட்டு 45.03 crore ஷேர் வந்து இருக்குது இந்த சுஸ்லான் எனர்ஜியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ருப்பி வேல்யூவில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 680 கோடி கிட்ட வருது. இது வந்து சுஸ்லான் எனர்ஜியில் இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 14 கோடிக்கு மேலே ஷேர் வாங்கியிருக்காங்க. இது சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்தவரைக்குள்ள பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜியில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3வது பிளான்ட்டை வந்து மகாராஷ்டிரா அவுரங்காபாத்தில் வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏத்தர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து 1000 crore வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 ஏக்கரில் தான் அந்த பிளான்ட் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுரங்காபாத்தில் பிட்கின் டவுன் அப்படிங்கிற இடத்துல அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி பிளான்ட்லாம் வந்து ஹோசூரில் அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அதில் வந்து அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் தான். ஏத்தர் எனர்ஜியில் இருக்க அப்டேட் என்னன்னா, அவங்க ஸ்கூட்டர் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. பட் அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது. இப்போ ஹீரோ மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நில்லி 42% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. விரைவில் வந்து ஏத்தரில் ஹீரோ மோட்டார் காப்பை வந்து இன்னும் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஏத்தர் எனர்ஜி கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. 3வது பிளான் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அமைக்கிறாங்க. இது ஏத்தர் எனர்ஜி கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நியர்லி 1000 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஏத்தர் எனர்ஜி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. அதானியோட ஹவுசி கோல் போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நில்லி $500 million வந்து ஒரு ப்ரைவேட் கிரெடிட் லோன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவுசி கோல் போர்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் ஒயிட் ஹெவன் கோல் லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் இது வந்து இந்த ஹவுசி கோல் லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க இந்த கோல் லிமிடெட் இந்த பிளான்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரைவேட் ஃபினான்சிங் மூலமாக தான் இவங்களுக்கு ஒரு $500 million ப்ரைவேட் கிரெடிட் லோன் கிடக்குது. இது வந்து அதானி குழுமத்தை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. அம்புஜா சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த அதானி குரூப் கம்பெனி தான். இவங்க பார்த்தீங்கன்னா பென்னா சிமெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடை வந்து 10,422 கோடி கொடுத்து வாங்குறாங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமாட்டு நியர்லி 100% ஆஃப் அந்த பென்னா சிமெண்ட்ஸில் அம்புஜா சிமெண்ட்ஸ் 100% ஆஃப் த ஸ்டேக்கையும் வாங்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தோட அம்புஜா சிமெண்ட்ஸ் தான் வாங்குறாங்க. இந்த பென்னா சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி சிமெண்ட் கெப்பாசிட்டி 14 million tons per annum வச்சிருக்காங்க. ஆப்ரேஷனலில் 10 million tons per annum. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட 2 பிளான்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஒன்று கிருஷ்ணாப்பட்டினம், இன்னொன்று வந்து ஜோத்பூர். அது ரெண்டுமே நியர்லி 2 million metric tons per annum வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. 6 to 12 months பிளான்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 90% ஆஃப் த சிமெண்ட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே சைடிங்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஆர் சப்போர்ட்டட் பை கேப்டிவ் பவர் பிளான்ட்ஸ் அண்ட் வேஸ்ட் ஹீட் ரிகவரி சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஜோத்பூர் பிளான் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாட்டு 3 million tons per annum சிமெண்ட் கிரைண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்போது 14 million tons per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை வந்து அதானியோட அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து அக்யூசியேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பென்னா சிமெண்ட்ஸோட டீலர்ஷிப்பை வந்து அப்படியே டேரெக்டாட்டு அதானி சிமெண்ட்ஸுக்கு வந்து மூவ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓவராலாட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பென்னா சிமெண்ட்ஸை வந்து இப்போ அதானியோட அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க 100%. அவங்களோட கன்சாலிடேட்டட் டர்ன் ஓவர், இந்த பென்னா சிமெண்ட்ஸோட கன்சாலிடேட்டட் டர்ன் ஓவர் லாஸ்ட் 3 years பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போன வருஷம் லாஸ்ட் இதில் வந்து 1241 கோடி, 22 to 23 அந்த வருஷத்தில் வந்து 2002 கோடி, அதே வந்து 21 to 22 அந்த காலகட்டத்தில் 3204 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி குழுமம் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் மூலமாட்டு பென்னா சிமெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடாக அக்யூசியேஷன் பண்ணுறாங்க நியர்லி 10,422 கோடிக்கு. இது அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்என்டியோட ஷேர் ப்ரைஸ் நல்லாவே கெயின் ஆயிருந்து. ரீசன் பார்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆஃப் ஷோர் ஆர்டர் வந்து ஓஎன்ஜிசிட்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டிக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான், ஓஎன்ஜிசிக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா டாமன் அப்சைட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை வந்து இவங்களுக்கு எல்என்டிக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆஃப் ஷோர் ப்ராஜெக்ட் நியர்லி வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் தான் அந்த ப்ராஜெக்ட் சிச்சுவேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்என்டி ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சனோஃபியில் வந்து அப்டேட்டு. சனோஃபி இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸை டீமர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சனோஃபி இந்தியா ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் இந்தியா அப்படின்ட்டு ஒரு ஷேர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சனோஃபி இந்தியா நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு அதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஷேர் வந்து சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இவங்க வந்து இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 5% மேலே பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பிஸ்னஸ்க்கான டீமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துட்டு தான் சனோஃபி இந்தியா அன்னைக்கு நல்ல மேலே போயிருக்கு. ஸோ ஒரு ஷேர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் இலவசமாக கிடைக்கும். இது சனோஃபி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்பூலில் வந்து அப்டேட். வேர்பூல் அன்னைக்கு ஒரு 52 வீக் ஹை டச் பண்ணியிருந்து ஷேர் ப்ரைஸ் 2% மேலே போயிருந்து. இவங்களும் ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு இந்த சர்ஃப் எக்ஸல் ப்ராடக்ட்டை வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் அலைன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேர்பூல் வந்து ஒரு வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜ் இதெல்லாமே சேல் பண்ணுற கம்பெனி. வேர்பூல் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் மூலமாட்டு நியர்லி வாஷிங் மிஷினில் தண்ணி ஊற்றி இந்த டிட்டர்ஜென்ட்லாம் யூஸ் பண்ணால் தான் இது கிளாத் எல்லாமே க்ளீன் ஆகும். ஸோ அதனால தான் அந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இது மூலமாட்டு சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் டிட்டர்ஜென்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு ஒரு மார்க்கெட்டிங் அலைன்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு கம்பெனியுமே. ஸோ வேர்பூல் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு ஒரு மேலே போயிருந்துச்சு. பட் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஷேர் ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து வேர்பூல் ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல் கம்பெனியில் வந்து அப்டேட். பெல் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 35 பில்லியன் வேல்யூ உள்ள ஒரு ஆர்டர் வந்து அதானி பவர்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஆர்டர். அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் லிமிடெடுக்கு இவங்க அதானி பவர்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி பவரோட தெர்மல் பவர் பிளான்ஸுக்கு தான் அந்த சப்ளை அண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். அதானி பவர்லாம் இப்போதைக்கு நமக்கு அதானி பவரில் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. நம்ம டாடா பவர் கன்சிடர் பண்ணி நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இது வந்து அதானி பவரும் பெல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லேருந்து இன்னொரு அப்டேட் வந்துருந்து. அவங்களோட சோப்புக்கு வந்து அந்த அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற சோப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாம் ஆயில் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறாங்க. நியர்லி 25% வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டலில் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி தான் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக லக்ஸ், லைஃப் ஆயி ஸோ இந்த மாதிரி செக்டர்லாம் எல்லாமே அவங்க பாம் ஆயில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து 25% வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி. இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 370 ரூபா இருக்குது. நான் ஒரு 330 ரூபா போன வரைக்கும் கூட அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் கொஞ்சம் அக்யூமுலேஷன் பண்ணேன். ஸோ அந்த 370 இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழ நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். நல்ல வேல்யூ உள்ள ஸ்டாக்கு, லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக் இந்த என்டிபிசி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். கீழே போக 1-2 ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுங்கள். என்டிபிசி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் வந்து அவங்களோட கோல் ப்ரொடக்ஷனை டபுள் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. அதாவது எய்ம் செட் பண்ணியிருக்காங்க என்டிபிசி. அவங்களோட கோல் ப்ரொடக்ஷனை 3 இயர்ஸில் வந்து டபுள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்டிபிசி கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. பவர் டிமாண்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6-7% அந்த ரேஞ்சில் வந்து எவ்ரி இயர் வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது அந்த பவர் டிமாண்டு. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் வந்து அவங்க 70 மில்லியன் டன்ஸ் ஆஃப் வந்து கோல் ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ கொடுத்த அப்டேட். ஜேஎஸ்டபிள்யூ குரூப் பார்த்தீங்கன்னா இந்த சஜான் ஜிண்டால் அவங்க மூலமாக தான் ரன் ஆகிற கம்பெனி. அந்த கம்பெனியோட பார்த் ஜிண்டால் என்ன அப்டேட் கொடுத்துருக்காருன்னா இந்த கம்பெனி வந்து பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீலு, சிமெண்ட், பெயிண்ட், ரினியூவபிள் எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆட்டோமொபைல்ஸ் இந்த செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கடனை குறைக்கிறதுக்காண்டி ஃப்ரெஷ் ஈக்விட்டி மூலமாட்டும் டெப்ட் பாண்ட்ஸ் மூலமாட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா $70 பில்லியன் வந்து நெக்ஸ்ட் 6 இயர்ஸில் அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட். அவங்க சிமெண்ட்ஸு, பெயிண்ட்ஸு, எனர்ஜி பிஸ்னஸ் அப்படி வேரியஸ் செக்மெண்ட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட எல்லா செக்மெண்ட்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியா இந்தியாவில் வந்து அப்டேட். இது ஒரு கார் கம்பெனி, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்க பார்த்தீங்கன்னா நியர்லி
அவங்களோட எக்ஸ்போர்ட் வந்து நியர்லி 2,50,000 யூனிட்ஸ் மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2019 கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 59% வந்து அவங்களோட டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்டாஸ், சோனாட்டு, கேரன்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து செல்டாஸ் தான் ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. 1,49,952 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 59 அவங்களோட டோட்டல் எக்ஸ்போர்ட்லேயே 59% வந்து இது அக்கௌண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோனட் பார்த்தீங்கன்னா 34%. நெக்ஸ்ட் இந்த கேரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிலி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் நிலி 100 இன்டர்நேஷனல் மார்க்கெட் மேலே வந்து இவங்களோட எக்ஸ்போர்ட் வந்து ரீச் ஓவர் ஆயிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா இப்படி நிறைய கண்ட்ரீஸில் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கியா இந்தியா கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாரண்ட் ஃபார்மா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இந்திராதாட் ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஃப்டி வந்து அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 483 வச்சு 5 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. இது வந்து டாரண்ட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அப்டேட்டாட்டு பார்க்கப்படுது. இப்படி வந்து இந்த அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து டவுன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. பட் வந்து டவுன் ஆகாமல் மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டாரண்ட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.